வாழ்க நடத்துவேன். என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, முலாப்பழம் ஜூஸ் தாங்க குடிச்சேன். மோஸ்ட்லி வந்து இந்த சம்மர்ல வந்து பிள்ளைங்களுக்கு ஜூஸ் குடுக்குறீங்க அப்படின்னா வந்து, மோஸ்ட்லி ஐஸ் இல்லாமே குடுங்க. அதான் உடம்புக்கு வந்து நல்லது. அதே மாதிரி நெறைய சீனி போடாம வந்து நாட்டு சர்க்கரையோ, இல்ல சீனி இல்லாமயே குடுங்க. பிள்ளைங்களுக்கு அப்படி நீங்க குடுத்து பழகிட்டீங்கன்னா, பிள்ளைங்க அதுவே பழகிருவாங்க. நான் முலாப்பழம் ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஐஸ் எதுவுமே போடலங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை மட்டும் தாங்க போட்டேன். ஸோ இதான் நான் இன்னைக்கு காலையில குடிச்சது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து சப்போட்டா பழம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் இது பண்ணதுக்கப்புறம் வந்து வீட்லயே வந்து கடல உருண்டை பண்ணியிருந்தேங்க. ஸோ அது ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டு இதான் நான் இன்னைக்கு காலையில சாப்பிட்டது. மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாப்பிள சம்பா கஞ்சி வந்து நான் தேங்காய் பால், கருப்பட்டிலாம் போட்டு பண்ணியிருந்தேங்க. ஸோ அது கொஞ்சமும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்க வந்து நம்ம சுண்ட வத்தல் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுண்ட வத்தலும் மாம்பழமும் சைடிஷா வச்சு சாப்பிட்டேங்க. ஸோ இது வந்து இந்த மாப்பிள சம்பா கஞ்சி வந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டது நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து ஒரு சப்பாத்தியோட முடிச்சிட்டிங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.